ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்கேன்னா மார்கன். இந்த படம் எப்படி இருக்குது, ஒர்த் வாட்சா இல்ல ஒன் டைம் வாட்சா இல்ல மஸ்ட் வாட்சா, இப்படி பல கோணங்கள்ல வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ரிவ்யூ எப்படின்னு நம்ம டைரக்டா வந்து கதைக்குள்ளதுக்குள்ள போலாங்க. சென்னையில வந்து ஒரு இளம் பெண் வந்து தன்னோட பர்த்டே பார்ட்டியை முடிச்சுட்டு நைட்டு வர்றாங்க திரும்பி வீட்டுக்கு. அப்படி வீட்டுக்கு வரப்ப அவங்க வந்து மர்மமான முறையில, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஊசி செலுத்தப்பட்டு அவங்க வந்து ஒரு கருநீல நிறமா மாறுறாங்க. மாறி மர்மம் அந்த முறையில வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. அப்படி இது பண்றப்போ அதை வந்து டிவியில பாக்குற நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனி சார் வந்து மும்பையில வந்து இப்ப வந்து அதிகாரியா இருக்கு, காவல் அதிகாரியா இருக்காரு. அதனால வந்து அந்த கேஸை பார்த்துட்டு தானே வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தணும்னு வந்து சென்னைக்கு வராரு. தானே வந்து கேஸ் எடுத்து நடத்துறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு துப்பு தொலைக்கிறதுல வந்து ஒரு நீச்சல் வீரர் வந்து இதுல வந்து தென்படுறாரு சிசிடிவில. அவரை பிடிச்சி விசாரிக்கிறப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு அமானுஷிய சக்தி இருக்கிறதாகவும், அதாவது வந்து எப்படின்னா தான் பார்த்ததை வந்து அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே முடியாம எண்ணத்திலேயே வச்சிருக்கிற அந்த மைண்ட் பவர் இருக்கிற ஒரு பர்சனா இருக்கிறாரு. அதே மாதிரி சித்தர்களோட கூடுவிட்டு குடும்பாயும் சக்தி, அதாவது நீருக்குள்ள போய் நீருக்குள்ளேயே வந்து அவர் அப்படி போனா, நீச்சல் அடிச்சுட்டு போனான்னா அந்த இடத்துக்கு அவரோட வேவ்ல இருந்து போகும். அதாவது வந்து கூடுவிட்டு கூடுபாயிர சக்தி மூலமா திருடனை கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்ல வந்து கொலையாளி தான் இவனா, இந்த மாதிரி வந்து பல கோணங்கள்ல வந்து இந்த படம் வந்து போகுது. இதுதான் இந்த படத்தோட கதை. அதாவது இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிற விஜய் ஆண்டனி சார் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. என்னைக்குமே வந்து அவர் வந்து அதாவது விஜயகாந்தனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில படங்கள்ல ஓவர் ஆக்டிங்ல இருக்கும், அப்படியே இதா இருக்கும். அவருக்கு வந்து கமர்ஷியல் மோட் செட் ஆகாது. ஆனா இந்த படத்துல வந்து இன்னொரு கதாபாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தனக்கு வேண்டிய போலீஸ் பாணியிலேயே முகத்தை வந்து ஒரு இறுக்கமான முகத்தோடய வந்து இந்த படத்துல வந்து விசாரணை பண்ணி படம் ஃபுல்லா வந்து நின்று பேசியிருக்காரு. அதே மாதிரி அஜய் தீக்ஷன் சார் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு. அதான் அந்த மெமரி பவர் இருக்கிற ஆளு. அருமையா புதுமுக நடிகராக இருந்தாலும் அவ்வளவு ஒரு அருமையான நடிப்பு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டியில வந்து ப்ராப்ளம் வரதாகட்டும், நீருக்குள்ள இருக்கிறதாகட்டும், கூடு விட்டு கூடு பாயறதாகட்டும், தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா பாக்குறதாகட்டும், அந்த விஷயத்துல எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டா நடிச்சு கொடுத்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து போலீஸ் அதிகாரியா வர பெண் ஆகட்டும், அப்புறம் அவரோட தங்கச்சி ஆகட்டும், அப்புறம் வந்து ஆரம்பத்துல நம்ம அவர் பேரு கூட அறிவுன்னு வரும், அவரோட லவ்வரா வருவாங்க, அந்த கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் ஒண்ணு வேணா நம்ம பேர் வேற மறந்துட்டேன். அவர் போலீஸ் அதிகாரியா ஒருத்தர் கூட வருவாரு. அவரும் கூட வந்து நல்ல ஒரு காமெடி ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சில இடங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. ஒரு கல் ஒரு கண்ணறியில இருப்பார் இல்லைங்க, திருப்பி ரிப்பீட்டா சொல்லுங்க. அவரு இப்படி படம் முழுக்கவே வந்து சிறப்பான வந்து கதாபாத்திரங்கள் தேர்வு அமைஞ்சிருக்குது. அதே போல வந்து படத்துல வந்து நம்ம டைரக்டர் தான் வந்து எடிட்டரா ஒர்க் பண்ணிருக்கனால வந்து படத்துல எந்தெந்த இடத்துக்கு வந்து தேவையான கட் போடணுமோ அந்த இடத்துல தேவையான கட் போட்டு, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா ஆரம்பிக்கிற படம் ஒரு ஃபேண்டசி மோடுக்குள்ள போகுது. அதாவது இந்த கூடு விட்டு கூடுபாயும் சக்தி யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி இது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தோணும் இவன் தான் பண்ணியிருப்பானோ, இந்த அமானுஷ்ய சக்தி இருக்கிற ஆள் தான் வந்து பண்ணியிருப்பானோன்னு தோண வைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொண்டு போகும். அப்படி கொண்டு போயிட்டு படத்தோட கதையவே வந்து வித்தியாசமான முறையில கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து அந்த சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர்னு ஒரே மாதிரி பாதனையில ஒரே டைப் மெத்தட்ல கதை சொல்லாம கதையை கொஞ்சம் வந்து இப்படி ஒரு டிஸ்கிரீஷனா கொண்டு போய் விலக்கி கொண்டு போய் காமிச்சிருக்காரு. உண்மையாலுமே வந்து அந்த பாராட்ட வேண்டிய விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒளிப்பதிவு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. சிஜி இந்த அந்த கூடு விட்டு கூடுபையும் சக்தி இந்த இதெல்லாம் பாக்குறதப்பெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உண்மையா சொல்ல போனோம்னா விஜய் ஆண்டனி சார் தான் இதுல வந்து ஹீரோவும் நடிச்சிருக்காரு, மியூசிக் டைரக்டர். அதாவது திகில் படம் எப்படி தேவை, இந்த ஒரு திகிலுக்கெல்லாம் எப்படி மியூசிக் பண்ணுமோ அந்த மாதிரி இதெல்லாம் ஜம்முன்னு போட்டு கொடுத்துருக்காரு. மியூசிக் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் முழுக்கவே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரே ஒரு த்ரில்லிங் மோடு தான். ஒரே என்ன கான்செப்ட் அப்படியே தான் போகும். செகண்ட் ஹாஃப்லயே அதான் யாரு பண்ணா, எதுக்கு பண்ணா, இவனா அவனான்னு நம்மளே குழப்ப வச்சு கடைசியில ஒரு ட்விஸ்ட கொடுத்து ஒரு மக்களுக்கு ஒரு சின்ன கருத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கருத்துனா அதாவது நீங்க புரிஞ்சுப்பீங்க. அது எப்படின்னா இனவெறி நிறவெறி இருக்குதுல்ல, அது சம்பந்தப்பட்டது இந்த படம். அது வந்து சொல்லிட்டேன், அது சொல்லக்கூடாது. இதனால அதெல்லாம் பாருங்க. படம் வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. இதை வந்து ஓடிடியில வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நல்ல ஒரு த்ரில்லர் படம். இந்த ராட்சசன், போர்த்தொழில், 11 அந்த வரிசையில வந்து இந்த மார்கன் படமும் வந்து இடம்பெறும்னு நான் சொல்றேன்.